நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா கீரை பொரியல் பண்ண போறோம். கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் அரைக்கீரை வாங்கி நான் கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அரை மூடி தேங்காய் நான் துருவி வச்சிருக்கேன். மிளகாய் வத்தல் ஒரு 4-5 எண்ணம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு ஒரு பல்லு அது நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மிளகாய் வத்தலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் வதக்குங்க. லைட்டாக ப்ரௌன் கலராக வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த இதில் நம்ம கீரையை போட்டுக்கலாம். கீரை வதங்கிடும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கீரையை நல்லா நம்ம கிளறிட்டோம். ஸோ தண்ணி எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. இந்த கீரை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னாக்கா, சிம்மில் அடுப்பை வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னாக்கா அதுவே நல்லா பாயில் ஆகிடும். பாருங்கள், நல்லா நம்ம கிளறிட்டோம். இதை தண்ணியெல்லாம் தேவையில்லை. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு வேக விடணும். ஸோ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கீரை தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம அதனால தான் தண்ணி ஊற்றலை, கீரை தண்ணி விடும். இப்போ நம்ம இது மேலே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முதலையே உப்பு போடக்கூடாது, ஸோ கீரை கசந்துடும். தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா விரவி விட்டுட்டு பாருங்கள், நல்லா விரவியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பூவை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம இப்போ கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவையான கீரை பொரியல் தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.